வாக்காளர் வந்து இணைக்கிறதுக்கு வந்து தெரு தெருவாக வருவாங்க, எல்லாம் இணைச்சிட்டு போவாங்க. அதே போல் முகாம் மாதிரி வச்சு இணைக்கிறவங்க இணைப்பாங்க, விடுபட்டவங்க இறந்தவங்கள வந்து நீக்குவாங்க. இதனாலே ஒன்றுமே புரியல. ஏதோ புதுசாக எஸ்ஐஆர்ன்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்ததும் இல்லாமல் நான் வீட்டில் வேறு இருக்க மாட்டேங்க, 2 பேர் தான் இருக்கோம். 2 பேருமே வேலைக்கு போயிடுறோம். பக்கத்து வீட்டில் போயிருக்காங்க, பக்கத்து வீட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபார்ம் கொடுக்காம விட்ருக்காங்க. இப்போ நான் இன்னொரு ஃபார்ம் எங்கே போய் வாங்குறதுன்னு ஒன்றும் தெரியல. ஒன்றுமே புரியல எனக்கு. என்ன எஸ்ஐஆர்னு ஒன்றும் புரியல ஐயா. எனக்கு வந்து 66 வயசாகுது. நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ 13, 14 எலெக்ஷனில் ஓட்டு போட்டுருக்கேன். எனக்கு வந்து இப்போ எங்கள் அப்பா எங்கள் அப்பா நம்பரை கேட்குறாங்க. நான் எங்கே போய் தேடுறது? அதிகாரிங்க கேட்டால் வெப்சைட்டில் பாருன்றாங்க. நான் பார்ப்பேன், ஏதோ படித்தவன் வெப்சைட்டில் பார்ப்பான். இவ்வளோ ஜனங்களை எப்படி வெப்சைட்டில் பார்க்க முடியும்? அந்த நம்பர் எழுத முடியுமா? இதை எழுதி கொடுக்கலன்னா ஓட்டு கேன்சல் ஆகிடுன்றாங்க. இதுக்கு யார் பதில் சொல்கிறது? இது தேவையில்லாத வேலையை செய்துன்னு இருக்கிறாங்க. இது வந்து நேற்று வந்து கொடுத்தாங்க, நாங்கள் இல்லை, வீட்டில் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இதை ஃபுல்லப் பண்ணுறதுக்கே இப்போ நான் படிச்சிருக்கிறேன், நான் பண்ணிடுறேன். இப்போ படிக்காதவங்க இருக்கிறாங்க, அவங்க இதில் வந்து பண்ணுன்றாங்க. அவங்களுடைய அப்பாவுடைய ஐடி வந்து எழுதுன்றாங்க. இப்போது 2005 உடைய நம்பர் இதில் எழுதுன்றாங்க. நம்ம வந்து இப்போ 2026 வந்துட்டோம். இப்போ இந்த நம்பரை நான் எங்கே போய் தேடுறது? பழைய வாக்காளர் பட்டியலில் நாங்கள் எங்கே எடுப்போம்? ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நம்ம பழைய வாக்காளர் பட்டியல் வச்சுருப்போமா? இல்லை. இப்போது என்னுடைய சொந்த வீடு, நான் லோனில் தான் வீடே கட்டியிருக்கிறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக இருக்கும். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 ஓட்டு இருக்குது இந்த இடத்துல. 8 ஓட்டு போட்டிருந்தோம். இப்போ ஐடியிலேருந்து எங்கள் அம்மாலாம் வயசானவங்க போயிட்டு வருவாங்க. இப்போ இந்த ஃபார்மை கொடுத்து நீங்கள் ஃபுல்லப் பண்ணுன்னு சொன்னால் எப்படி சார் பண்ணுறது?